சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தமிழக அரசியலில் ஒரு தொங்கு சட்டசபை சூழல் உருவாகியுள்ளது. 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழக ஆளுநருக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியுள்ளார். பரபரப்பாக நடைபெற்ற இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியான திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு விஜயின் தலைமையிலான தாவேக்கு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் எண்ணான 118 8 அந்த கட்சியால் இயலவில்லை. தனிப்பெரும் கட்சியின் தலைவர் என்ற முறையில் ஆட்சி அமைக்க தன்னை அழைக்குமாறு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு விஜய் மின்னஞ்சல் வாயிலாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் தாவேக்கு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதால் ஆட்சி அமைக்க வாய்ப்பு வழங்க வேண்டும், சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க 15 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக 108 இடங்கள் வைத்திருக்கும் கட்சிக்கு இன்னும் 10 இடங்கள் இருந்தால் பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று கணக்கிடப்படுகிறது. ஆனால் தற்போதைய சூழலில் விஜய்க்கு 11 இடங்கள் தேவைப்படுகின்றன. அதற்கு காரணம் தாவேக்கு தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். தேர்தல் விதிகளின்படி அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும் என்பதால் தாவேக்கவின் உண்மையான பலம் 107 குறையும். எனவே 118 என்ற இலக்கத்தை இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு அவருக்கு அவசியமாகின்றது. ஆளுநர் 15 நாட்கள் அவகாசம் வழங்கும் பட்சத்தில் விஜய் மற்ற சிறிய கட்சிகள் அல்லது சுயேட்சைகளின் ஆதரவை திரட்ட முனைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பாமக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் நிலைப்பாடு இந்த தொங்கு சட்டசபையில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. தமிழக வரலாற்றில் 1952க்கு பிறகு முதல் முறையாக எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆட்சி அமைக்க உரிமை கோருவதை விட சட்டமன்றத்தில் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதே விஜய்க்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என மூத்த பத்திரிகையாளர்கள் கணிக்கின்றனர். ஆளுநர் விஜய் ஆட்சி அமைக்க அழைத்த பிறகு முதலில் சபாநாயகர் தேர்தல் நடைபெறும். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கைகோர்த்து ஒரு பொதுவான சபாநாயகர் வேட்பாளரை நிறுத்தினால் அவர்களின் மொத்த பலம் 126 உயரும். சபாநாயகர் தேர்தலில் விஜய் தரப்பு தோற்றால் அவரை பெரும்பான்மை இழந்ததாக கருதப்பட்டு ஆட்சி கவலும் சூழல் உருவாகும். ஒருவேளை சபாநாயகர் தேர்தலில் வென்றுவிட்டால் அடுத்த ஓராண்டுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடியாது என்பது விஜய்க்கு சாதகமான அம்சம். தமிழக அரசியலில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை குறைக்க டெல்லி மேலிடம் அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதிமுகவின் 53 எம்எல்ஏக்களும் விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்தால் அவர் மிகவும் நிலையான ஆட்சியை வழங்க முடியும். இதன் மூலம் திமுகவை தனிமைப்படுத்தவும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கவும் அமித்ஷா திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. தாவேக்கவில் இணைந்துள்ள மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் பெரும்பான்மை குறித்த கேள்விகளுக்கு மிகவும் நிதானமாக பதில் அளித்துள்ளார். தளபதி விஜய் மீது மக்கள் வைத்துள்ள அன்பே இந்த வெற்றிக்கு காரணம். தியாகத்தால் வளர்ந்த இயக்கங்கள் என்று தடுமாறுகின்றன. தாவேக்கு எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்கும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என அவர் கூறியுள்ளார். விஜய் முதல்வராக பதவியேற்பது என்பது வெறும் எண்ணிக்கையை பொறுத்தது மட்டுமல்ல, அது எடப்பாடி பழனிசாமியின் முடிவு மற்றும் டெல்லியின் செல்வாக்கை பொறுத்தும் அமையும். மடியில் நெருப்பை கட்டிக்கொண்டு சுற்ற முடியாது என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு நிலையான ஆட்சியை வழங்க விஜய் பலதரப்பட்ட சமரசங்களை செய்ய வேண்டியிருக்கலாம். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது சபாநாயகர் தேர்தல் முடிவிலேயே அடங்கி இருக்கின்றது. தமிழக வரலாற்றில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் நெருக்கடியில் ஆளுநரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், விஜய் முதல்வராக பதவியேற்பது எப்போது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் சில தினங்களில் விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். இதற்கிடையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடிய தாவேக்கு தலைவர் விஜய் தற்போது தனது அரசியல் பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு தயாராகி வருகின்றார். விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரண்டிலும் வென்றாலும் நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரம்பூரை தக்க வைத்துக் கொள்வதே சரியாக இருக்கும் என அவர் கருதுவதாக தெரிகிறது. இதனால் காலி செய்யப்பட உள்ள திருச்சி கிழக்கு தொகுதியில் கட்சியின் நம்பகத்தன்மையை உயர்த்தக்கூடிய ஒரு வலிமையான வேட்பாளரை நிறுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். தமிழக மக்களிடையே நேர்மையான அதிகாரி என்று முத்திரை குத்தப்பட்ட சகாயம் IAS பல ஆண்டுகளாகவே சமூகத்தின் பல்வேறு தரப்பினராலும் அரசியலுக்கு அழைக்கப்பட்டு வருபவர். தனது நிர்வாகத்தில் நேர்மையான மற்றும் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருக்கின்றார். சகாயம் போன்ற ஒருவர் தாவேக்கவில் இணைவது
கட்சியின் மீதான நடுத்தர மற்றும் படித்த வாக்காளர்களின் பார்வையை முற்றிலுமாக மாற்றும். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் சகாயம் போட்டியிட்டு வென்றால் அமையப்போகும் தாவேக்கு ஆட்சியில் அவருக்கு மிக முக்கியமான லாக்கா வழங்கப்படலாம் அல்லது அரசின் தலைமை ஆலோசகர் பதவி வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. த்ரிஷா போன்ற சினிமா நட்சத்திரங்கள் போட்டியிடலாம் என்று முதலில் கிசுகிசுக்கப்பட்ட நிலையில் தற்போது சகாயம் IAS இன் பெயர் முன்னுக்கு வருவது விஜயின் முதிர்ச்சியை காட்டுகிறது. கனிம வள கொள்கையை அம்பலப்படுத்திய ஒருவரை தன்னுடன் இணைத்துக் கொள்வதன் மூலம் நாங்கள் சொல்வதை செய்வோம் என்கின்ற செய்தியை விஜய் மக்களுக்கு உரக்க சொல்கின்றார். இது திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும். தற்போது வரை இவை தகவல்களாகவே இருந்தாலும் விஜய் நிலத்திற்கு சகாயம் அளிக்கப்பட்டு முறையான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. இது உறுதியானால் திருச்சி கிழக்கு தொகுதி தமிழகத்தின் மிக முக்கியமான கௌரவ தொகுதியாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. நேர்மையும் மக்கள் செல்வாக்கும் இணைந்தால் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சகாயம் IAS இன் அரசியல் பிரவேசம் திருச்சி கிழக்கிலிருந்து தொடங்கினால் அது தமிழக அரசியலில் ஊழலுக்கு எதிரான ஒரு புதிய போரின் தொடக்கமாக அமையும். விஜயின் இந்த மூவ் தமிழக அரசியலில் ஒரு கிறிஸ்டல் கிளியர் வியூகமாகவே பார்க்கப்படுகிறது. மறுமுனையில் தற்போது ஆட்சி அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது. குறிப்பாக மாநிலத்தின் மிக உயரிய அதிகார பதவிகளான தலைமை செயலாளர் மற்றும் DGP ஆகியோரை தேர்ந்தெடுப்பதில் அக்கட்சியின் தலைமை அதிரடி காட்ட தொடங்கியுள்ளது. புதிய அரசின் நிர்வாக கட்டமைப்பை வடிவமைக்கும் பொறுப்பு தாவேகவின் முக்கிய தூண்களாக கருதப்படும் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அருண் IRS ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தற்போது தற்காலிகமாக பதவியில் இருக்கும் அதிகாரிகளுக்கு பதிலாக ஊழலற்ற மற்றும் நிர்வாக திறன் மிக்க ஒரு புதிய அதிகாரியை தலைமைச் செயலாளராக நியமிக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். இதற்கான உத்தேச பட்டியலை ஆதவ் மற்றும் அருண் ஆகியோர் தயாரித்து வருகின்றனர். நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்ற விஜயின் கொள்கையை அம்பலப்படுத்தும் வகையில் நேர்மையான அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை உருவாக்க இவர்கள் களம் இறங்கியுள்ளனர். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் DGP பதவியை பொறுத்தவரை அது ஒரு சவாலான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. DGP நியமனம் என்பது மாநில அரசு பரிந்துரைக்கும் 3 பெயர்களில் இருந்து மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் மற்றும் UPSC விதிமுறைகளின்படி இறுதி செய்யப்பட வேண்டும். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். டெல்லி மேலிடத்துடன் சுமூகமான உறவை பேணும் அதே வேளையில் மாநில நலனில் சமரசம் செய்யாத ஒரு அதிகாரியை இந்த பதவிக்கு கொண்டுவர தாவேக மேலிடம் விரும்புகின்றது. புதிய அமைச்சரவையை உருவாக்குவதிலும் சட்டமன்றத்தை வழிநடத்தும் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதிலும் அனுபவத்திற்கும் விசுவாசத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. அதிமுகவிலிருந்து விலகி தாவேகவில் இணைந்துள்ள மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் சபாநாயகர் பதவிக்கு ஒரு தகுதியான நபரை தேர்வு செய்யும் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார். சட்டமன்ற நடைமுறைகளை நன்கு அறிந்தவர் என்பதால் அவரது பரிந்துரைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மாவட்ட வாரியாகவும் சமூக வாரியாகவும் சரியான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் வகையில் அமைச்சரவை பட்டியலை இறுதி செய்து வருகின்றார். முதலமைச்சராக பதவியேற்க உள்ள விஜய் தனது முதல் கையெழுத்திலேயே நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் SPக்கள் மட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகாரிகள் மாற்றப்பட உள்ளனர். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை நிரூபிக்கும் வகையில் தாவேகவின் இந்த புதிய அதிகார அடுக்குகள் தமிழக நிர்வாகத்தில் ஒரு புதிய உத்வேகத்தை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊழலற்ற ஆட்சியை வழங்க விஜய் வகுத்துள்ள இந்த அதிகாரிகள் அணி எப்படி செயல்பட போகிறது என்பதை தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.